முட்டை போண்டா என்னையா மொழி மொழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேரு. உங்க தங்கச்சிக்காரி ஊர்ல இருந்து வராளாமே, அவளுக்கு ஆக்கி படுத்தான் நான் இருக்கனா? ஏட்டி பெருமாள் சாமிங்கிற என் பேரை போண்டா போண்டான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இப்ப முட்டை போண்டான்னு ஆக்கிட்டேன். ஏமட்டி என் தங்கச்சி இருக்கும் போது கொஞ்சம் பயந்து அடக்க உடக்கமா பேசு. அவ ஆத்திரக்காரி கோவக்காரி பலார்னு அரைச்சு போடுவா. ஓ, அவ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? ஊரு பூரா கடனை வாங்கி வச்சுட்டு ஓடுனவ தானே. சீட்டு கொடுக்குறேன் சீட்டு கொடுக்குறேன் சீட்டுக்கு போங்க சீட்டுக்கு வாங்கன்னு ஏழை சீட்டு நடத்திப்புட்டு அம்புட்டு காசையும் தூக்கிட்டு ஓடுனவளுக்கு அம்புட்டு திமிரா? யோ, அவெல்லாம் என் முன்னாடி நிக்க முடியாது. நான் என் அண்ணன் போட்டாட்டியே ஓட ஓட விரட்டுறவ ஏங்கிட்ட இவ வந்து நிப்பாளா? வரட்டும், முதல்ல காலை எடுத்து வைக்கும் போதே அவ காலை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. யாரு நீ? அவ காலை உடைக்க போற? ஆமாய்யா ஆமா, நான் அவ காலை உடைக்க போறேன். நீர் போய் சொல்லி கொடுக்கணும்னா முதல்ல சொல்லி கொடு. அதுக்கெல்லாம் நான் பயந்தவ கிடையாது. அவ கொட்டத்தை எப்படி அடக்குறன்னு பாரு. அண்ணே அண்ணே, யோ டோல் தப்பி மண்டையா, நீர் சொன்ன மாதிரி அந்த குந்தாணி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஏதாவது என்னை பத்தி திண்டுக்க முண்டுக்க சொல்லி கொடுத்தீரு, மைதா மாவுல முட்டை போட்டா செய்ய மாட்டேன், உமரு மண்டையில தான் செய்வேன். அத ஞாபகத்துல வச்சுக்கோறோம். அட பாவி, வர வர டோலுங்கிறா டப்பிங்கிறா, என் மண்டையில தான் முட்டை போண்டா செய்வேங்கிறா. வர வர மரியாதை ரொம்ப தேயுது. அண்ணே அண்ணே, நான் வரதுக்கு முன்னாடியே நீ போயிட்டியா அண்ணே? ரங்கோ ரங்கோ, நீயா? என்ன இது ஆளே மாறிவிட்ட, மொட்டை அடிச்சு வந்திருக்க? இல்ல, இவ பேரு ரவுடி ரங்கம்மா தானே. இந்த ஆள் என்னன்னா ரங்கம் தங்கம்ட்டு கிடக்காரு. என்னம்மா பாசமட அப்படியே பொழியுது, மொட்டையை வேற போட்டுட்டு வந்திருக்கா. அண்ணே, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பழனிக்கு பாதை ஏத்துற போய் அப்படியே மொட்டை போட்டுட்டு நேர ஒன்ன பார்க்க தான் வர்றேன். அப்படியா? நீ மாறவே இல்லை. உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. உட்காருமா. ஏனே, நான் வந்து இம்பட்டு நேரம் ஆகுது. ஓ பொண்டாட்டிக்காரியே எங்க? என்ன வரவேற்கணும்னு அவளுக்கு தெரியல. அவ உள்ளதாமா, நீ வரன்னதும் தட புடனு சமையல பண்ணிக்கிட்டு இருப்பா போல. அதான பார்த்தேன், மரியாதை எங்க குறையுதோன்னு நினைச்சேன். பட்ட பாவி, நான் தடப்படன்னு சமையல் பண்ணுத நான் சொல்லிட்டு இருக்கேன். பொறு, பின்வாச வழியா நேரே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருதே. எம்பட்டு திமிர் இருந்தா இந்த குரத்தி மண்டச்சிக்கு நான் சமையல் பண்ணணுமா? இப்பவே போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன், அப்புறம் இருக்கியா உமருக்கு? எங்க வந்த? யார கேட்டுட்டு இங்க வந்த? அன்னைக்கு என்ன சொன்ன? குருவி காட்சி வீட்டுல போய் சோட தும்பியா? குருவி காட்சி வீட்டுக்கு போவியா? அந்த பைய கூட சேடாடுன்னு சொல்லியிருக்கேன். குருவி காட்சி மாவும் கூட சேடுவியா அப்படின்னு என்ன பேச்சு பேசுன? இப்போ எந்த முகத்தை கொண்டுட்டு இங்க வந்து இமே நிமேன்னு கூப்பிட்டு இருக்க? சொல்லு. இல்ல, நானே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். நீ வேற நோக அடிக்காத. எங்க அம்மாவை பார்க்க வந்தேன், வேற என்ன செய்வேன்? அம்மாவை பார்க்க வந்தியோ? அம்மாவை அன்னைக்கு என்ன சொல்லிச்சு எங்க ஆச்சி? இடி ஒரே மண்டை குட்டாடுக்கு, மண்டை பூரா வெடிச்சு செதறிடும் போல இருக்கு. ஒரு ரூபாய் 5 பட்டன்ட்ட வாங்கியாந்து போட்டு வெந்நீர கொதிக்க வச்சு குடின்னு சொல்லிருக்கு. ஒரு ரூபா 5 பட்டணமா? அது 10 ரூபா. இப்ப எவங்கிட்ட காசு இருக்கு? ஒழுங்க மரியாதையா படுத்தெந்தி சடியா போகும்னு சொல்லிட்டு போனவ தானே? இல்ல, அன்னைக்கு என்கிட்ட 5 காசு இல்ல தெரியுமா? காசு இல்லாம எப்படி கடைக்காரன்ட்ட போய் கேக்குறது? ஓ, நீ காசு இல்லாம ஒண்ணுமே வாங்க மாட்டே அப்படித்தானே? முந்தானத்து கடைக்காரன்ட்ட போய் 1/2 கிலோ காடியை வாங்கிட்டு ஓடி இருக்கேன். அவன் காசு கட்டுறதுக்கு எங்க அப்பா கிட்ட போய் வாங்கிக்கோ, கடைக்காரரே என் அண்ணன் கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்கேன். அவடு வேட நான் கடைக்கு போனேன். என்கிட்ட சொல்றாரு, தம்பி
போயிருக்கா, அதுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் தெரியுமா? ஏ அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்க வருவான்னு தெரியும். என்கிட்ட காசு இல்லை, அதான் போய் ஓசியில கறியை வாங்கிட்டு அண்ணன் கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா. 500 ரூபாய் கறிக்கு கடை வைக்க தெரியுது, ஒரு 10 ரூபாய் அஞ்சாள் பட்டணம் வாங்கி உங்க அம்மைக்கு போட்டு கொடுக்க முடியலல, இப்போ எந்த மூஞ்ச வச்சிட்டு இங்க வந்த? இது என்னாச்சு? என்ன மூஞ்சில சம்பனால இருக்கு? நீ என்னல முடின்னு முழிக்கிற? என்னத்துக்கு கவலைப்பட்டு மறைச்சிக்கிட்டு இருக்க? உனக்குலாம் வெக்கமே இல்லையோ? நேத்து 10 ரூபாய்க்கு அஞ்சாள் பட்டணம் வாங்கி தராம ஓடி போயிட்டு இன்னைக்கு வந்து நின்னுட்டு ஓட விடிய காத்தால ஒப்பாடி வைக்க, நீயும் அத மறந்துட்டு என்ன ஏதுன்னு கேக்குற. அவளுக்கு என்ன கஷ்டமோ வீடு தேடி வந்திருக்கா, அவளை அவமானப்படுத்தாத. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. எங்க அம்மா மட்டும் என்ன பேச்சு பேசுற? மவான உடனே பாசம் பொங்குதோ? ஓ என்னத்தையும் பண்ணிட்டு எனக்கு வந்துச்சு. அப்புறம் என்கிட்ட சொல்லி அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு அழு, அப்பட எடுக்கும் உனக்கு. அவன் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவன் என் மேல உள்ள பாசத்துல என்னத்தையாவது சொல்லுவான். சரி என்னாச்சு? ஏன் இப்படி முடின்னு முழிக்கிற? ஏம்மா அந்த ரங்கு இல்ல இங்க வந்து நிக்கிறா. இந்த ஆளும் நான் சோத்தாக்குவேன் கறி ஆக்குவேன் அப்படி இப்படிங்கிறாரு. அதான் அங்க இருந்து கோவத்துல வந்துட்டேன். எப்படி சொல்ற? அந்த பெதிரவ தான் ஓடி போனால, சீட்டு காசெல்லாம் தூக்கிட்டு ஓடினவ எப்படி ஊருக்குள்ள வந்தா? அதுதாம்மா எனக்கு தெரியல. என் உசுரை வாங்கிறதுக்குனே வந்திருக்கா. வரும்போதே மண்டைய மொட்டி அடிச்சிட்டு வந்திருக்கா. இன்னும் என்ன மொட்டி அடிக்க போறாளோ தெரியல. இந்த போண்டா வேற அவளுக்கு ஏண்டுகிட்டு பேசுறாரு தெரியுமா. அவ வந்த உடனே தங்கச்சி நொங்கச்சின்னு அவ பக்கம் சாஞ்சிட்டாரு. அட பேதில ஓவா, ஓ புருஷனுக்கு என்ன மண்டக்கிற்கு பிடிச்சிருக்கா? இங்க என்ன காசு பணம் கொட்டியா கிடக்கு? அந்த கிறுக்கு இங்க நடையேத்தி இன்னும் உன் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு இங்க வந்து கிடக்குறாளாகும். உன் உயிரை வாங்கி எடுத்துருவாள. அவளை வீட்டுக்குள்ள ஏன் நடையேத்துற? எவ்வளவு திமிர் இருந்தா உன் புருஷன் இந்த காரியத்தை பண்ணிருப்பான். அவன் சரியான கிறுக்கு பைய. அவனுக்கு புத்தி இருந்தா அவன் ஏன் இப்படி இருக்கான்? ஐயோ அம்மா, இப்ப அதெல்லாம் விடு. நான் என்னம்மா செய்யட்டும்? பேசாம அண்ணங்கிட்ட சொல்லுமா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அந்த சனியே போய் தொலைகிற வரைக்கும் நான் இங்கே இருந்துட்டு அப்புறமா போறேன். எடு விளக்க மாட்டேன். எம்படி திமிர் இருந்தா இங்க இருக்காங்க. எடி அது ஓ வீடு, அவளுக்கு பயந்துக்கிட்டு இங்க வந்து இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம உன் அன்னிக்காரியே குருவி கரைச்சுன்னு எத்தனை மாதிரி இந்த வாயால கழுவி ஊத்திருப்பேன். எத்தனையோ தடவை நான் சொன்னேன், கேட்டியா? அவளை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கு, அவளை கண்டாலே ஆக மாட்டேக்குன்னு காரி துப்பாத குறையா பேசிவிட்டு இப்ப அவ காலில் உள்ள போறியா இல்ல அவகிட்ட சரணடைய போறியா சொல்லு? இது ஓ வீடு தானே, இது என் அண்ணன் வீடு. அது எப்படி என்ன தரத்திருவாளா? நான் எப்படி இங்க இருக்க முடியாம போவோம்? ஏமா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ ஏன் லூசு மாதிரி இருக்க? ஏன் அண்ணன் வீட்டுல நான் இருக்காம யார் இருப்பா? பேசுறப்பாள என்ன பேச்சு பேசுற? அப்போ இதே பேச்சு தானே அந்த ரங்கம் பேசுவா. அப்போ வாயை முடிக்கிட்டு கம்முன்னு சாப்பாடு செஞ்சுதான் கொடுக்கணும். அதை விட வேற ஒரு வழியும் கிடையாது. ஒழுங்க மரியாதையா வீட்டை பக்கம் போ. எதுக்கோ பயந்துகிட்டு எங்கேயோ ஓடின கதையெல்லாம் இருக்கு உன் கதை. ஏம்மா என்னம்மா சொல்லிட்டு போற? என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? ஏம்மா பேசாம வீட்டை பக்கம் போ. வேணும்னா ஒரு கப் காப்பியை போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. அட பாவி அம்மா,